வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். நம்ம தேங்காய் பால் எடுப்போம். ஜென்ரலாக எடுத்து ஏதாவது ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை பால் குழக்கட்டை அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சக்கை இருக்கும் இல்லையா, அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டாம். அதை நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டாகவும் நம்ம வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம சாதாரணமாக பண்ணுற கறிக்கு தேங்காய் போடுவோம் இல்லையா, நல்ல தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை நம்ம குழம்புக்கெல்லாம் மேலாப்பில் தேங்காய் தூவணும் அப்படிங்கிறப்ப பண்ணிக்கலாம். நம்ம பிட்டில் குழம்பு பண்ணும்போது தேங்காய் வறுத்து மேலே தூவி விட்டா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இதை போடலாம். ஸோ இதை சக்கைன்னு சொல்லி வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாம திரும்ப நான்ஸ்டிக்கில் போட்டு நல்லா பொறுமையாக, எண்ணெயெல்லாம் விடக்கூடாது, வெறும்னா ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற அந்த கோகனட்டை தான், தேங்காய் பூவை தான் நான் வறுத்துட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக பயன்பட்டது பார்த்துக்கோங்க. ஒரு 10 நாள் 15 நாளைக்கு எனக்கு இது நான் யூஸ் பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட்டாக வச்சுட்டு கூட ஸ்வீட்ஸ்லாம் பண்ணும்போது அதில் பெரட்டுறதுக்கு நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. எதையுமே வேஸ்ட்டு நினச்சி தூக்கி போட்டோன்னா பயனெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் உள்ள தேங்காயை வறுத்தெடுத்து நல்லா வறுத்துடணும். ஆனால் பொன்னிறமாக ஆகாமல் ஒயிட்டாக வருங்க. அது மட்டும் கவனம், சிம்மில் வச்சு. ஓகே.